ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் சாலை மீனை எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மீன் வாங்கும்போது மீனோட செதிலை தூக்கி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நல்ல ரெட் கலராக இருந்தால் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மீன் வாங்கும்போது இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இன்னொரு மீனையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ரெட் கலராக இருக்குது. இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீன் எடுத்துக்கோங்க. அந்த மீனோட வயிற்று பகுதி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சிசரை வச்சு அந்த வயிற்று பகுதியிலேருந்து கண்ணுக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்து வாயோடு சேர்த்து கட் பண்ணிடலாம். நாம் கட் பண்ணும்போதே கொஞ்சமாக குடல் வெளியே வந்துடும். மிச்சம் மீதி இருக்கிறதையும் நம்ம கையால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த செதிலையும் பிச்சு எடுத்துக்கலாம். கண் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் குழம்புல போடும்போது கண்ணோடு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பொரிக்க போகிறீங்க அப்படின்னா கண்ணை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா வெடித்து வரும். ஸோ வயிற்று பகுதி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக மேலே இந்த மாதிரி இருக்கும், அதையும் சிசரால் நல்லா கட் பண்ணிடலாம். அடுத்ததாக மீனை திருப்பி போட்டு ஒரு கத்தியால் அதோட செதில்களை மெதுவாக சுரண்டி எடுத்துடலாம். செதில்கள் அதிகமாக இருக்காது, அதனால் லைட்டாக சுரண்டினாலே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி செதில்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக வால் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதையும் கட் பண்ணிடலாம். ஒரு மெத்தடில் அழகாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு மண்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கழுத்துக்கு கீழே ஒரு கட்டிங், அடுத்ததாக வயிற்று பகுதியிலேருந்து ஒரு கட்டிங். ஸோ வயிற்று பகுதியில் மிச்சம் மீதி இருக்கிற குடல் பகுதியும் நம்ம கையால் க்ளீன் பண்ணிடலாம். வழக்கம் போல் மேலே இருக்கிற செதிலை கட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு மீனோட செதில்களையும் நல்லா சுரண்டி எடுத்துடலாம். வால் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணிடலாம். உங்களுக்கு கத்தி சிசர் வச்சு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அருவாமனையில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மண்டையிலேருந்து வயிற்றுப்பகுதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டுட்டு அதோட செதில்களை இந்த மாதிரி அருவாமனையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். மிச்சம் மீதி இருக்கிறதையும் நம்ம கையால் இந்த மாதிரி சுரண்டி விட்டால் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அருவாமனையில் சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மீனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கும் எடுக்கிறதுனால கொஞ்சம் தலையோடையும் கொஞ்சம் தலை இல்லாமையும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அருவாமனையில் கட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அருவாமனையில் கட் பண்ணும்போது கீழே ஒரு கவர் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே இந்த கவரை பேக் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடலாம். எல்லா மீன்களையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீனோட கவிச்ச வாசம் போகிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் மிச்சம் மீதி இருக்கிற செதில்கள் போகிறதுக்காக கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சாலை மீனுக்கு மட்டும்தான் இப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கைகளால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கழுவிக்கலாம். அடுத்ததாக ஒவ்வொரு மீனாக எடுத்து அதோட வயிற்றுப்பகுதி அப்புறம் மேல் பகுதியெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மீனையும் தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம்.
இந்த மீனை மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தெருக்களில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சாலை மீன் கொண்டு வருவாங்க. நாம் அதை க்ளீன் பண்ண தெரியாமல் வாங்காமல் விடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுனால இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீனை இனிமேல் விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.